நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆன்லைன் ஆராதனையிலே பங்கு பெற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாருங்கள், நாம் ஜெபம் செய்வோம். Come let us pray. சோசரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாய் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து போஷித்த தேவனே உமக்கு கோடா கோடி சோசரம் நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலே கூட ஆண்டவரே, முதலாவதாக எங்கள் பாவங்கள் மீறுதல்களை நீர் மன்னியும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, தகுதி இல்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே கர்த்தாவே அப்பா, எங்கள் பாவங்களை நீர் மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள எங்கள் பாவங்கள் தடையாயிராதபடி கர்த்தாவே நீர் எங்களை சுத்திகரியும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் கர்த்தாவே அப்பா. அந்த வேலையிலே கூட இந்த ஆராதனையிலே கர்த்தாவே உம்முடைய நாம மாத்திரம் மகிமை பெறணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆமாண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், இருதயத்தை தொடுகிற தேவன் ஆண்டவரே நீர் அப்பா. இப்படியாக கடினமான இருதயத்தை கர்த்தர் தொட்டு அப்பா, இந்த வார்த்தைகள் ஆண்டவரை கிரியை செய்யும்படி செய்வதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு வருகிற போதகரை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகனை வழிநடத்தும், ஆசீர்வதியும், பேசுவது அவராக இல்லை கர்த்தாவை நீர் பேசும் ராஜா. அப்பா, மகனும் ரத்த கோட்டையை மூடி மறைச்சு கொள்ளும் ஆண்டவரே. உன்னுடைய கரம் எல்லார் மேலும் இருப்பதாக. இந்த நாட்டையும் இந்த உலகத்து மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த கொடிய நோயிலிருந்து எல்லாரையும் விடுதலையாக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் துணை நிற்கணும்னு ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனை உம்முடையது, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். ஓ, நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். இயேசுவே, என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஓ, நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையா
துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தான் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசன் நீரையா. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலை நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசன் நீரையா. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலை நாள்தோறும் தாங்கி நீரையா. நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். Of Elijah, declaring the word of the Lord. And these are the days of your servant Moses, righteousness being restored. And though these are days of great trial, of famine and darkness and sword, still we are the voice in the desert, crying, prepare ye the way of the Lord. Behold, he comes, riding on the clouds, shining like the sun, at the trumpet call.
are the days of Ezekiel, the dry bones becoming his flesh. And these are the days of your servant David, rebuilding a temple of praise. And these are the days of the harvest, all the fields are as white in your world. And we are the laborers in your vineyard, declaring the word of the Lord. Behold, he comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet call, lift your voice, the year of Jubilee, and out of Zion till salvation comes. There is no God like Jehovah. 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 Behold, he comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet call, lift your voice, it's the year of Jubilee, and Zion, Zion till salvation comes. Behold, he comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet call, lift your voice, it's the year of Jubilee, and Zion, Zion till salvation comes. Behold, he comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet call, lift your voice, it's the year of Jubilee, and Zion, Zion till salvation comes. Behold, he comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet call, lift your voice, the year of Jubilee, and Zion, Zion till salvation comes. Lift your voice, the year of Jubilee, and Zion, Zion till salvation தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா.
மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. Father God, we thank you for giving us this day, this beautiful Sunday morning to come and seek your presence, Lord God. We thank you for giving us another day, another beautiful day. We praise your holy name for giving us another day to look unto you
and to hear your word even today. We pray, Lord, that as we hear your word, you will speak to us and we will hear your word with anticipation, Lord Master. And help us, Lord, to put into practice and obey what your word says, Lord Master. We thank you also, Lord God, that this day is a Mother's Day. We thank you for all mothers. We pray that you continue to bless each and every one of them. Keep them under your wings, Lord. Father, we pray for the coronavirus, Lord Master. We pray that you will put a stop to this, an end to this coronavirus, Lord Master, and enabling each and every one of us to meet once again as a family in the church and to praise your holy name and to give thanks to you in every way possible, Lord Master. All this we pray and ask in Jesus' mighty name. Amen. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துக்கிறேன். இன்று தாயார் தினம். எல்லா தாய்மார்களையும் நான் அன்போடு வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை விசேஷமான விதத்திலே ஆசீர்வதிப்பாராக. தாய்மார் தினத்தை உலகத்திலே அநேக தேசங்கள் இதை அனுசரிக்கிறார்கள். சில இடங்களிலே அதிக விசேஷமாக இதை கைக்கொள்வார்கள். இந்த கோவிட் ஊரடங்கு இல்லை என்றால் நம்முடைய சபையில் கூட இந்த நாளை அதிக விசேஷமாக நாம் அனுசரிப்போம். பூக்கள் கொடுப்போம், கார்ட்ஸ் கொடுப்போம், சில நிகழ்ச்சிகள் நடைபெறும், கேக் வெட்டுவோம். ஆனால் இந்த கோவிட் ஊரடங்கு இருக்கிறதுனாலே ஆலயத்தில் செய்ய முடியாமல் போய்விட்டது. இருப்பினும் நான் நம்புகின்றேன், வீடுகளிலே பிள்ளைகள் தம்முடைய தாய்மார்களை கனம் பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன். ஒரு காரியம் நாம் எல்லோரும் அறிவோம், தாய் இல்லை என்றால் நாம் இன்று இங்கு இருக்க மாட்டோம். ஏப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவின் முன்னாள் அதிபர், கூறினார் தன்னுடைய தாயார் குறித்து, அவர்கள் ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதர் என்று அவர் அடிக்கடி சொல்லுவாராம். இப்பொழுது கூட நாம் பார்க்கின்றோம், தாய்மார்கள் தான் அநேக வேலைகளை வீடுகளிலே செய்கிறார்கள். குறிப்பாக வசதி குறைவான வீடுகளிலே தாய்மார்கள் தான் சமைப்பது, வீடுகளை சுத்தம் செய்வது, துணி துவைப்பது, பிள்ளைகளுக்கு அவங்க தான் எல்லாமாக இருந்து எழுப்பிவிடுகிறாங்க. சில சமயத்தில் அவர்கள் தான் வாகனத்தை ஓட்டிய பிள்ளைகளை சில பள்ளிக்கூடத்துக்கும் மற்ற இடத்துக்கும் விடுகிறார்கள். ஆகிய அதிகமாக தாய்மார்கள் வித்தியாசமான வேலை செய்வதை நாம் பார்க்கின்றோம். தாய்மார்களுக்கு அநேக குணங்கள் இருந்தாலும் ரெண்டு முக்கியமான குணங்கள் என்னவென்றால் அன்பு, தியாகம். இது இயேசுடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாக பார்த்தோம். அவர் எத்தனை அன்புள்ளவர், தன்னைத்தானே தியாகம் பண்ணினார். அப்படிப்பட்ட குணம் தாய்மார்களுக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த நாளிலே நான் அந்த குணத்தை பேசாமல் வேறு 3 குணங்களை பேச நான் உங்களோடு ஆசைப்படுகின்றேன். On this Mother's Day, even as I greet all our mothers, I want to share here on the topic, mothers are special, honor them. Almost all our mothers are very loving and sacrificial. But today I want to share with you on 3 other qualities. Mothers protect, mothers teach, mothers are loyal. PTL. 3 முக்கியமான காரியங்களை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, mothers, firstly, mothers protect their children. முதலாவதாக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக பாதுகாக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக நான் யோகேபேட்டுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். யோகேபேட்டை குறித்து நாம் யாத்திராகமும் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். We can see about Jochebed in Exodus chapter 2. இதோடைய பின்னணி, பார்வோன் எகிப்திலே அவன் தலைவராக இருக்கும்பொழுது யூத மக்களுக்கு அதிக வேதனைகளை, உபத்திரங்களை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் யூத மக்களுடைய எண்ணிக்கை அதிக பெருகிவிட்டது. அதனாலே அவன் என்ன செய்தான், எல்லா பிறக்கிற ஆண் பிள்ளைகளை அவன் நதியிலே, ஆற்றிலே அவன் போடும்படி கட்டளை கொடுத்தான்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மோசே பிறக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மோசேயின் தாயார் யோக்கவே ஆற்றிலே அவனை போட இடம் கொடுக்காமல் மோசேவை 3 மாதங்கள் பாதுகாத்தார், கவனத்தோடு பாதுகாத்தார். பிறகு சூழ்நிலை மாறந்து பார்க்கின்றோம். இன்னும் இது ஆபத்தாக இருக்கும் என்று உங்களுக்கு கதை தெரியும். அவள் ஒரு பெட்டியை செய்து நதியில் போய் வைத்தால், பிறகு பார்வோனுடைய மகள் மோசேயை காப்பாற்றினாள். பிறகு மோசேயுடைய சொந்த தாயாரே மோசேயை ஆரம்ப காலத்திலே வளர்த்தாள். பிறகு அரண்மனையில் விட்ட பிறகு அவன் ஒரு பெரிய முக்கியமான ஆளாக அரண்மனையிலே வளர்ந்ததை நாம் பார்க்கின்றோம். பிறகு நாம் யாவரும் அறிவோம், ஆண்டவர் அவனை கொண்டுதான் இந்த எபிரேய யூத மக்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். யோக்கவே பயப்படாமல் மோசேயை அவள் பாதுகாத்தாள் என்று நாம் பார்க்கின்றோம். We say Moses was protected by his own mother when he was born against the decree of Pharaoh, who has already said all newborn male children must be thrown into the river. But she didn't do. She protected Moses. And when things became bad, as we know in the scriptures, she made a basket, she put him on the river, and she was saved by Pharaoh's daughter. And then you also know the story that later Moses grew and became the savior for the Hebrews in Egypt. Even animals and birds also protect their little ones. நாம் பார்க்கின்றோம், படங்களிலே பார்த்திருப்போம், மிருகங்கள் கூட தங்களுடைய குட்டிகளை எவ்வளவாக பாதுகாக்கிறது. பறவைகள் தங்களுடைய குஞ்சுகளை எவ்வளவாக பாதுகாக்கிறது. ஆபத்து வரும்போது இந்த தாய் பறவையோ அல்லது தாய் மிருகமோ தங்களுடைய பிள்ளைகளுக்கு சேதம் வராதபடி எதிர்ப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல தான் நான் நம்புகின்றேன் எல்லா தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்திருப்பார்கள். நாம் பார்த்துக்கொள்கிறோம் எப்படி கடினமான சூழ்நிலிருந்து தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறார் என்று. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தாயாரை கேட்டு பார்க்கலாம். You can even ask your mother and see how she had protected you from danger. எப்படி உங்கள் சொந்த தாயார் உங்களை அவர்கள் பாதுகாத்தார் என்று நீங்கள் கேட்டு பார்க்கலாம். செகண்ட்லி, இரண்டாவதாக தாய்மார்கள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். செகண்ட்லி, mothers teach. Mothers teach. In fact, mothers are the first teachers for the children. தாய்மார்கள் தான் பிள்ளைகளுக்கு முதலாவது ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு நாம் 2 தீமோத்தேயுவிலே பார்க்கலாம். ஐனிக்கையுடைய தாயார் லோவிசால், தீமோத்தேயுடைய தாயும் பாட்டியும். பரிசுத்த பவுல் இந்த குடும்பத்தை அதிக மெச்சி எழுதுகின்றான். ஏனென்றால் இந்த தாயும் பாட்டியும் தீமோத்தேயுவுக்கு நன்றாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தீமோத்தேயுடைய விசுவாசத்தை குறித்து அவன் தீமோத்தேயுடைய தாயும் அவனுடைய பாட்டியும் அவன் பெருமை பாற்றுவதை நாம் பார்க்கலாம். Secondly, we see that mothers teach, and we see in the scriptures how Paul commended about Timothy's mother and grandmother, Eunice and Lois. Now in the scriptures we see many Bible verses about parents, mothers teaching their children. வேதாந்தத்திலே நாம் பார்க்கின்றோம் பிள்ளைகளுக்கு எப்படி பெற்றோர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. முதலாவதாக பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை குறித்து தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு குறித்து, ஆண்டவரை குறித்து, ரட்சிப்பை குறித்து, ஜெபத்தை குறித்து, வேதாமும் வாசிக்கிறதை குறித்து, அதோடு நல்ல குணங்களை குறித்து கூட, எப்படி அன்பாக இருக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், இப்பட்ட குணங்களை தாய்மார்கள் நிச்சயமாக நான் நம்புகின்றேன் எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்கள் கற்றுக் கொடுப்பார் என்று. சரித்திரத்தில் பார்க்கின்றோம், ஜோனஸுடைய தாயாருக்கு
19 பிள்ளைகள் இருந்தார்கள். நான் சரித்திரம் கூறுகிறது, இந்த சுசானா வெஸ்லி நம்முடைய பிள்ளைகள் மேல் அதிக அக்கறை எடுத்து அவர்களோடு ஜெபிப்பார்கள், அவர்களுக்கு அதிக கற்றுக் கொடுப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் தன்னுடைய தாயாரை அதிக பெருமையோடு பேசுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த வேளையிலே குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளையும் நான் பாராட்ட ஆசைப்படுகிறேன். என்றால் நம்முடைய சபையில் கூட எத்தனை பிள்ளைகள் அதிக தாழ்மையோடு அவர்கள் காணப்படுகிறார்கள், அன்போடு காணப்படுகிறார்கள், பண்போடு அவர்கள் பேசுகிறார்கள், அதிக அவருடைய வாழ்க்கையில அக்கறையை பார்க்கின்றேன். இது அவங்களுடைய தாய்மார்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்கள் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக இப்படிப்பட்ட பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருப்பார்கள். Susanna Wesley had 19 children and she would spend time teaching her children on many important things of God's word and also on practical life. So much so John Wesley will go to his mother for advice. Now I must also say that in our church we want to commend our mothers because they teach our children very well. Teachers, of course, in the Sunday school teach the children, and I want to also commend our children because many of our children are very humble, very God-fearing, very respectful and caring. Children, if you are listening, you are a blessing to your family, blessing to the church and to the society. And we want to thank God for mothers who teach so faithfully their children. மூன்றாவதாக, mothers are loyal till the end. தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய பற்றுதலை கடைசி வரை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு உதாரணமாக நான் இயேசுவின் தாயார் மரியாளை குறித்து பேச ஆசைப்படுகின்றேன். மரியாள் மெய்யாகவே ஒரு சிறந்த தாயார். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தேவதூதன் மூலமாக மரியாளை கூட்டும் பொழுது கிருபை பெற்றவளே வாழ்க என்றுதான் அழைத்தான். ஆண்டவர் தேவதூதன் மூலமாக கூறுகிறார், மரியாள் நீர்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக இருக்க போகிறாய், உன்னுடைய கரத்திலே ஒரு பெரிய பொறுப்பை நான் கொடுக்கின்றேன் என்றால் இந்த இயேசுதான் உலகத்தின் பாவங்களை சுமக்க போகிறார், அவர்தான் இரட்சகராக இருக்க போகிறார். ஆகியால் அந்த பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பு உனக்கு கொடுக்கப்படுகிறது. அதிக பயந்தால் தேவத்தில் கூறினான், கர்த்தரோடு இருப்பார், God is with you. அந்த பொறுப்பை இந்த மரியாள் அதிக விசேஷமான விதத்திலே தருமையுடன் செய்ததை நாம் பார்க்கின்றோம். இயேசு சுவாமி பிறக்கிறதுக்கு முன்பாகவும் சரி, பிறந்த பிறகும் நாம் பார்க்கின்றோம் எத்தனை உண்மை உள்ள ஒரு பற்றுதல் உள்ள ஒரு தாயாக மரியாள் காணப்பட்டாள். இயேசுவோடு அவள் 12 வயசிலே ஆலயத்துக்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம். பிறகு சிலுவையின் இயேசுவாமி தொங்கும் பொழுது கூட மரியாள் கூட இருந்ததை பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்த பிறகும் மரியாள் கூட இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அந்த திரைப்படத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிலே சில காட்சிகள் என்னை அதிக கவர்ந்தது. அதில் ஒரு காட்சி இயேசுவாமி சிறுபிள்ளையாக ஓடும்பொழுது அவர் கீழே விழுவார். அதை பார்த்த தன்னுடைய தாயார் அதை பார்த்து அவருடைய முகத்திலே அந்த வேதனையை பார்க்கலாம், கவலையை பார்க்கலாம், ஓடி போய் தூக்குவார். பிறகு அதே படத்திலே இயேசு சுவாமி சிலுவையில் தூங்கும் பொழுது கூட இந்த தாயார் கூட போவது, கண்ணீர் விடுவதை பார்க்கின்றோம். அவ்வளவு அதிக ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஆனால் அவருடைய அன்பை பார்க்கின்றோம், அவருடைய பற்றுதலை கடைசி வரை இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். You see how loyal Mary was till the end. She was truly an exceptional lady. God gave her the big task of bringing up Jesus, and she did faithfully, and she was faithful till the very end. And in the Passion of the Christ movie, you see how she showed a concern, how she showed a care for Jesus Christ. Now many mothers are doing that even today. அதே போலதான் இன்றும் அநேக தாய்மார்கள் செய்வதை பார்க்கின்றோம். பிள்ளைகள் பெருசாக வந்த பிறகு கூட இந்த தாய்மார்கள் அவங்களுடைய பற்றுதலை, அவங்களுடைய அன்பை அவர்கள் காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். அநேக தாய்மார்கள் இந்த ஊழியத்தை, தாயாக இருப்பதை ஒரு ஊழியமாக எடுத்து செய்வதை நாம் பார்க்கின்றோம்.
ஆபிரகாம் லிங்கனை குறித்து நான் கூறினேன். அவனுடைய தாயை கூறுவார்கள். ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விதத்திலே அவன் வளர்க்கப்பட்டான். அவன் சிறு வயதாக இருக்கும் பொழுது கூட அவன் வாழ்க்கையிலே அநேக அன்பு பண்பு காணப்பட்டது. அதே அவனுடைய தாயம், உண்மையாக கூறினால் அவனுக்கு வளர்ப்பு தாயம் இருந்தார்கள். அவர்கள் இந்த ஆபிரகாம் லிங்கனை குறித்து அதிக பெருமையுடன் பேசியிருக்கிறார்கள். தாய்மாருடைய ஊழியத்திலே ஒரு பெரிய ஊழியம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் செய்வது. நான் நம்புகின்றேன், இங்க இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தாய்மார்களும் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு தினமும் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய நலத்துக்காக, அவங்களுடைய படிப்புக்காக, அவங்களுடைய வேலைக்காக, அவங்களுடைய பிரயாணத்துக்காக, அவங்களுடைய விசுவாசத்துக்காக, அவங்க திருமணம் செய்தது அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக, அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறதே நாம் அறிவோம். விதமாக ஜெபம் செய்தும் நாம் பார்க்கின்றோம். சில குடும்பங்களிலே சில பிள்ளைகள், ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம், வழி தவறி போய்விடுகிறார்கள். கெட்ட குமாரனை போல வழி தவறி போய்விடுகிறார்கள். சில பிள்ளைகள் தங்களுடைய தாய்மார்களுக்கு அதிக வேதனை கொடுக்கிறார்கள், மனசை அதிக புண்படுத்தி விடுகிறார்கள். மொட்டத்தனமாக கூட சில பிள்ளைகள் பேசிவிடுகிறார்கள். இந்த மாதிரி நடக்கும்பொழுது தாய்மார்களுக்கு அதிக கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் விட்டு விடாதீர்கள். When your children, especially the ones who wandered away, when they don't treat you well, don't give up, because mothers always pray for the children. You continue to pray for your children. உங்களுடைய பிள்ளைக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், அன்பு காணுங்கள். ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே அந்த வழி தவறி போன அதே மகன், அதே மகள் தேடி வருவார்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆகஸ்டினுடைய தாயார் தன்னுடைய மகனுக்காக 17 ஆண்டுகள் ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஆகஸ்டினை சந்தித்தார். ஆகஸ்டின் ஒரு பெரிய ஆதி திருச்சபை தலைவராக வந்ததை நாம் பார்க்கின்றோம். 3 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். I shared with you 3 things. Mothers protect, mothers teach, and mothers are loyal. Now what do you do with this? தாய்மார்கள் பாதுகாக்கிறார்கள், தாய்மார்கள் போதிக்கிறார்கள், தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிக பற்றுதலாக இருக்கார்கள். இதை கேட்ட பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதாமத்திலே வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3 பிள்ளைகளே உங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்கள். Children, honor your father and your mother. Now this particular promise comes with unique promises. இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு கட்டளையானது 2 அருமையான ஆசீர்வாதங்களோடு வருகிறது. போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களுடைய தாய் தாப்படன் கனம் பண்ணினால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். You will live well. Then you also say that you will live long. நீங்கள் நீடிய காலம் வாழ்வீர் என்று. எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவை உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து பிள்ளைகள் தங்களுடைய தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் கனம் பண்ணுங்கள். ஒன்று நாம் யாவரும் அறிவோம், தாய்மார்கள் கூட சமயத்திலே தவறு செய்வார்கள். We all know parents are just like us, human beings. They are not perfect. In fact, no parents are perfect. They also may make mistakes. Sometimes they may even speak wrongly. But remember, she has done a lot for you. ஆனால் மறந்து விட வேண்டாம், நீ உங்களுடைய தாயார் உங்களுக்காக அதிகமாக அநேக காரியங்களை செய்திருக்கிறார்கள், தியாகம் பண்ணியிருக்கார்கள். நீங்கள் சில நிகழ்ச்சிகள் போக ஆசைப்படுவீர்கள், உங்கள் தாய்க்கும் அந்த விருப்பம் இருக்கும். ஆனால் நீங்கள் போகிறபடியால் அவங்க ஒருவேளை வீட்டில் இருந்து சில காரியங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அவர்கள் நேரம் கொடுத்திருக்கார்கள், தங்களுடைய சுகத்தை கூட உங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ இடங்களுக்கு போகாமல் உங்களை கவனித்திருக்கார்கள். ஆகவே இப்படிப்பட்ட தாய்மார்களை
நீங்கள் தொடர்ந்து கனம் பண்ண வேதம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. எப்படி பிள்ளைகள் நம்முடைய தாய்மார்களை கனம் பண்ண முடியும்? How can children obey their parents? The Bible says, children obey your parents. வேதம் கூறுகிறது, முதலாவதாக பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோர்களை கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெற்றோர்களுக்கு, தாய்க்கு அந்த ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் தண்டிக்கும் பொழுது கூட அன்போடு தான் அவர்கள் தண்டிக்கிறார்கள். பிள்ளைகள் கெட்டு போக, அழிந்து போக தண்டிக்க மாட்டார்கள். ஆகவே பெற்றோர்கள் தாய் பிள்ளையை தண்டிக்கும் பொழுது, பிள்ளைகள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். Firstly, children, obey your parents. Obey your mother. The more you obey, the better you will become, because your mother has authority over you and she has great concern and care for you. Teenagers and young people, MOFs, remember, you honor your parents. How? Please respect your parents. Please listen to them. Even if they were to scold you, they are doing that for your good. Be polite when you speak to them. Don't make them sad. Don't make them cry. And when you make a mistake, ask forgiveness. They too will ask forgiveness if they have made a mistake. So young people, children, please respect your parents. And when you respect your parents, you are showing that you are honoring your parents, and in this context, your mother. What about big people? What about adults? What about MYFs? What about MSF people? Your mother may be alive. Remember a few things. Your mother, when you are big, she is quite old. She is not like before. Very young, energetic. Age will show, but deep inside, her love will never diminish. And she has lots of experience, and you can always rely on that. Now she will not only love you, she will also love your children. Of course, some others may be sickly. They may even become dependent. But remember how they cared for you when you were small, when you were young. So the Bible says in Proverbs 23:22, don't despise them. Don't despise them. Appreciate them, affirm them, and provide for them. பெரியவர்கள், உங்களுக்கும் ஒருவேளை உங்களுடைய தாய்மார்கள் இன்னும் இருக்கலாம். அவங்க ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி அதிகமாக செய்ய முடியாது, பலவீனமாக இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அன்பு நிச்சயமாக குறைஞ்சிருக்காது. தொடர்ந்து உங்கள் மேல் அக்கறை காண்பிப்பார்கள், உங்களுக்காக ஜெபிப்பார்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒருவேளை சில தாய்மார்கள் இந்த காலகட்டத்தில் பலவீனமாக இருக்கலாம், வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் தொடர்ந்து உங்கள் மேல் அக்கறை இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நீங்கள் வியாதிப்படும் பொழுது எப்படி உங்களுடைய தாய் உங்களை கவனித்தார்கள். அது வேதம் நமக்கு கூறுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, உங்களுடைய தாயை நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது என்று. அசட்டை பண்ணாதீர்கள், தொடர்ந்து அவர்களை பாராட்டீர்கள். அவங்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்கவும் தயாராக இருக்க வேண்டும். அவங்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று வேதாந்தத்திலே நாம் பார்க்கின்றோம். ஞாபகம் இருக்கிறதா? ஏசுவாமி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். தாயார் ஏசுவாமி பார்க்கின்றார். தன்னுடைய மகன் கொஞ்சம் வேலையிலே நேரத்திலே மறுத்து விடுவார். ஆனால் இயேசு என்ன செய்தார்? அந்த வேலையில கூட தன்னுடைய தாயாருக்கு ஒரு விசேஷமான செய்கிறார். தன்னுடைய சீஷனாகிய பிரியமுள்ள சீஷனாகிய யோவானை பார்த்து, இனி என் தாயை நீ பார்த்துக்கொள் என்று அந்த ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கதை நாம் பார்க்கின்றோம். இயேசு அதை செய்தார். இயேசு தன்னுடைய தாயாரை கடைசி வரை கவனித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு தாயாரை மறக்கவில்லை. ஆக உங்களுடைய தாயாருக்கும் அவர்களுக்கு இப்பொழுது வயதாக இருக்கும் பொழுது
நீங்கள் அவர்களை அதிக நேசியுங்கள். அவங்களோட உட்கார்ந்து பேசுங்க, விசாரியுங்க, கேளுங்க. அவங்களும் உங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுவாங்க. நீங்க சொல்லுங்க. அது மட்டுமல்ல, ஏதாவது தேவை இருக்கும் பொழுது, அம்மா எனக்காக ஜெபியுங்கள், பாட்டி எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய தாயோ உங்களுடைய பாட்டியோ நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நான் நம்புகின்றேன் எல்லா தாய்மாருடைய மேலான விருப்பம் வந்து நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பாதையிலே நடக்க வேண்டும், வேதாமத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்றுதான் ஒரு தாயாருடைய முக்கிய விருப்பமாக இருக்கும். இந்த வேளையிலே அதுதான் நான் நம்புகின்றேன். உங்களுடைய தாய்மாரும் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பார்கள். ஆகவே நீங்களும் கர்த்தருக்குள் இருக்கும்படி உங்களை அதிக உற்சாகப்படுத்துகிறேன். முடிவாக I want to thank God for all our mothers. And mothers, we honor you. We thank you for your life. தாய்மார்களே, உங்களை கனப்படுத்துகிறோம். உங்கள் வாழ்க்கைக்காக நன்றி. கடவுள் உங்களை அதிக ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கவலையாக இருந்தால் கூட எங்களுடைய ஜெபம் என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கு நம்முடைய கிருபையை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. ஒருவேளை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் நீங்கள் கவலையாக இருக்கலாம், சில காரியங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கட்டாயமாக கேட்பார். இன்னும் அதிகமாக உங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். So I want to encourage mothers that God will surely bless you and keep you. We honor you, we salute you, and may God's name be forever praised. ஆண்டவருக்கு எல்லா மகிமை உண்டாவதாக. பாருங்கள், நான் ஜெபிப்போம். Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அதிக நன்றி செலுத்துகிறோம். நீர் மேலானவர். உம்முடைய தாயை நீ அதிகமாக நேசித்தரே சுவாமி. நீர் மறிக்கும் முன்பாக உம்முடைய தாயாருக்கு யோவானை பாதுகாப்பாக கொடுத்தீர். உடைய பெரிய பொறுப்பை நாங்கள் பார்க்கட்டும். அதே போல ஆண்டவரே, இப்போ இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நம்முடைய தாய்மார்களை அதிக கனப்படுத்த நீர் உதவி செய்யும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய, பெற்றோர்களை பிரியப்படுத்த, தாய்மார்களுடைய தேவைகளை சந்திக்கிற பிள்ளைகளாக இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். Thank you, dear God, for all mothers, for all grandmothers. We also want to thank you, Lord, for stepmothers, because they too have done amazing job. At this time, Father, we also want to pray for children who may be growing under abusive mothers, mothers who may not treat their children fairly. Oh Lord, we pray that you will have mercy upon these children, and we pray, Lord, that the mothers will come to the Lord and they will be good, loving, caring mothers. So once more, Father, we want to thank you for all mothers, and we pray that you will bless them abundantly. For everything, Lord, we want to give you all honor and glory, because you are our Lord. And thank you that you are keeping us always under your wings. Thank you for being our refuge and strength. We bless you. உமக்கே எல்லா மகிமை செலுத்துகிறோம். எங்களுடைய மீட்பெரும் கர்த்தருமாக இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு எப்பொழுதும் அடைக்கலம் கொடுக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளிலே குறிப்பாக தாய்மார்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் உங்கள் அனைவருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. The grace of Lord Jesus Christ, the love of God and fellowship of Holy Spirit is now and forevermore. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. God bless you all. You're the best, you're amazing, it's true. Thank you for everything. Happy Mother's Day and God bless all of you. Hi everyone, today I will talk to you
about my mom. I love my mom. She cooked for us. She sent to school. We love our mom a lot. Happy Mom Day. Hi, I'm Jesslyn. My mother's name is Anbarasi. I love her very much. She is a wonderful mother God has given to me. My mother was an amazing woman. She always cared for me. She teach me a lot of things. She is my first best friend. Happy Mother's Day, Mom. I love you very much, Amma. Hi, my name is Judith. I love to talk about my mother. Her name is Emily Santini. She cooked delicious food. She cooked cake and spaghetti and pasta. Yesterday she cooked cake. It was very delicious and yummy. Mrs. I pray you will be with her and make her strong and healthy. Now I'm going to talk about my Atama. Atama cooks yummy food and delicious rice. She helps Josephine. She helps Josephine. Jesus, I pray that you will make her strong and healthy. Hi, my name is Matthew Ryan. I want to talk about my mother, Amy Shantini. My mother wakes up very early to prepare us breakfast. I pray, Jesus, I would like to pray for keep her healthy and safe. When we come back, when we go to school and come back to the house, she helps me to do my homework. And Jesus, I would like to pray that you will keep her healthy, safe. Now I would like to pray for my grandmother, Anugal. She is a teacher and I love her very much. She is in Kuantan and I'm sorry that I cannot see her, but I can still see her in my heart. That now, in Jesus, now I want to pray for my grandmother. Jesus, I pray that you will keep her very healthy and safe and strong. Happy Mother's Day. Hi, I'm Eric. I love my Amma very much. This because she takes care of me well. Besides that, she can cook delicious food for me daily. Love to bake cake and brownies too. I pray to God for special blessing upon her life. Happy Mother's Day to all the beautiful Ammas. You brought me into this world. You fed me when I was hungry. You healed me when I was sick. You taught me how to love. You showed me how to live. You gave me everything you had. We love you so much, Mommy. Happy Mother's Day to Mommy and all the mothers in the world. Everyone. Hi everyone. I love you, Mom. Thank you for the cooking. Thank you for the caring. Happy Mother's Day, Mom. I love you so much. Hi everyone, my mother's name is Lakshmi Devi. I would say she's the best mother in the world because she always gives the best. Thank you for all your sacrifices. I love you, Mommy. Happy Mother's Day. Happy Mother's Day to all mothers because Mother's Day is a very special day. I like to thank my mother because she do all the things for me. Even though she beat me, but I still love her. She is my everything. I love you, Amma, and Happy Mother's Day.
Hello, today I'm going to tell something about my mother. My mother is a very kind and helpful person. She is so lovely and she loves to help people. When I'm sick, she takes care of me until I get well. She brings me to the doctor and do everything she can do. She is a very lovely and kind mother. I love her so much. Thank you. Happy Mother's Day. Hi everyone, praise the Lord. My name is Chirisha. I want to sing Mother's Day song. Happy Mother's Day, Happy Mother's Day. Hug and kiss, Just want to tell you, I love you. Happy Mother's Day. Thanks everyone. Today I would like to tell you about my thoughts and happiness about mother. Mother is the most important person in her life. So she cares for you, she loves you, and no matter whether you are sick or troubled, she will solve all your problems. I love my mother so much because she cares about me, she cares about my siblings, and she gives us whatever we ask her. So I would like to thank her and wish her a happy Mother's Day. I love you, Mommy. சோஸ்திரம் என் பேர் ஜோஷ்வா அம்மா பற்றி சொல்ல போகிறேன். அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா என் மேலே அன்பாக இருப்பாங்க, பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அவங்கள என்னை கண்டிச்சாலும் பாசமாக பார்ப்பாங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. Happy Mother's Day to all mothers out there. Please always remember and appreciate your moms because they play such an important role in your life. So everybody, have a blessed Mother's Day. Bye! Dear Lord, thank you Jesus for this lovely day that is special for all mothers. Grant all mothers with strength and happiness as they take care of their families. Lord, on this day we honor our mothers for their lifetime sacrifices and many things that given to their families which words that cannot express. Grant all mothers with wisdom when they call upon you. Thank you Jesus for hearing my prayers and requests for all mothers. In Jesus' mighty name I ask and pray. Amen. Happy Mother's Day. I love you, Amma. Hi everyone, my mother's name is Hashini and she always makes for me my favorite food. And happy Mother's Day, Mummy. I love you so much. I am Jefford Sanjay. I want to wish my mother Happy Mother's Day. Amma, I love you. May God bless you. Happy Mother's Day, I love you, Mama. Okay, look here.